திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினோம் சொல்லும் நம சிவாயவே, சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுமை வேதியன் சோதிவாதவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே, நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதனானினும் மெய்ப்பொருளாவது, வேதனானினும் மெய்ப்பொருளாவது. நாவின் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்குகின்ற எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராஜ பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நகர்ச்சிவா தேசிகது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தொழிலிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற தேசிகத்தாரினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவூர்துறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தொழிலிருந்து ஞான செங்கோல் போற்றி வருகின்ற ஸ்ரீ அம்பலவன தேசிகரது பொற்றாள் போற்றி வழங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாத ஐயா, இயக்குனர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் பொற்றாள்கள் போற்றி வழங்கி, இந்த இறைவனிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அமைப்பாளர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, காணொளியின் மூலமாக இணைந்திருக்கின்ற அனைத்து சிவனடியார்கள் பொற்றாள் போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். என்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர்கள் மக்களே, நான் யார் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலிலே சென்ற வகுப்பிலே நாம் என்ன கண்டோம் என்பது பற்றி ஒரு பாஸ்ட் ரீகேப்,
நான் யார் என்பது நமக்குள் எழுகிற ஒரு இயல்பான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நாம் ஏன் அறிய வேண்டும் என்று முதலாக நாம் பார்த்தோம். உண்மையில் இதை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். எனவே இதனை அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அறிந்தால் நாம் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆகிறோம். எனவே இதனை நாம் அறிய வேண்டும். நான் யார் என்பதை நாம் அறிந்தால் இறைவனை அறியலாம். எனவே நான் யார் என்று அறிய வேண்டும். நான் யார் என்று அறிந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். எனவே நான் யார் என்று நாம் அறிய வேண்டும். இருக்கிற ஞானத்திலேயே மெய் ஞானம் எது என்று கேட்டால் இதுதான். மெய் ஞானம் பெற வேண்டுமானால் நான் யார் என்று அறிய வேண்டும் என்று நாம் இந்த கேள்விக்கான பதிலை ஏன் அறிய வேண்டும் என்றெல்லாம் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். முதலிலே இந்த நான் என்ற ஒன்று உண்மையிலேயே உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்தோம். I doubt, therefore I think, therefore I am என்று ரெனே டெஸ்கார்டே என்ற லாட்டின் பிலாசபர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம். நான் இருக்கிறேனா அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்றீங்க? முதல்ல ஐ டவுட், எனக்கு ஒரு டவுட் வரும், நான் ஐயப்படுகிறேன், சந்தேகப்படுறேன் அப்படி ஒண்ணு இருக்கான்னு. அதனால என்ன பண்றேன்? நான் திங்க் பண்றேன். அப்போ இந்த ஐயப்படுதலும் சிந்தித்தலும் நிகழ்வதாலேயே நான் இருக்கிறேன் என்பது நிரூபணமாகிறது என்று அவர் சொல்லுவதாக சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அது மட்டுமன்றி புத்தருடைய மதத்தை பின்பற்றுபவர்கள் 4 இருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவினர் மாத்தியமிகர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் என்பது ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களிடம் கேட்கிறோம், எதை கொண்டு நீங்கள் நான் இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, எனவே நான் என்பது இல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்? இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை என்று இவ்வாறு இல்லை இல்லை என்று ஒழித்து கட்டினீர்களே, எதை கொண்டு இதெல்லாம் இல்லை இல்லை என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், எங்கள் அறிவை கொண்டு தீர்மானித்தோம், அந்த அறிவுதான் நான் என்று நாம் அவர்களுக்கு பதில் கொடுத்தோம். பிறகு கேனோபனிஷத்திலே கேன உபனிஷத், அந்த உபனிஷத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகம், ஒரு பாடலின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொண்டோம்? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இந்த உலகத்தில் உள்ள தெரிந்தவற்றை எல்லாம் வலது பக்கத்துல இருக்கிற ஒரு பேஸ்கெட்ல போடுங்க, தெரியாததெல்லாம் லெப்ட்ல இருக்கிற ஒரு பேஸ்கெட்ல போடுங்க நம்ம சொன்னோம். அந்த மாதிரி போட்டு முடிச்ச உடனே கடைசியா என்ன கேட்டோம்? இப்படி லெப்ட்லையும் ரைட்லையும் மாறி மாறி போட்டீங்களே, உங்களை எங்க போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டோம். அப்போதான் நமக்கு தெரிஞ்சது நம்மள நம்ம அங்க போடவே இல்லைன்னு. தட் மீன்ஸ் இந்த ஐங்கிறது it can neither be called as known nor can it be called unknown என்று அந்த ஸ்லோகத்தை பத்தி எல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்தோம். இந்த நான் யார் என்பது ஏன் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்று 2 காரணங்களால அதை நம்ம கண்டுபிடிச்சோம். நம்பர் 1, இந்த அறையில் உள்ளவற்றை எல்லாம் எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். அதன் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, நான் என்னுடைய இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே வெளி உலகத்துல இருக்கிறத பாக்குறதுக்கு தான் ட்ரெயின் ஆகிருக்க ஒழிய இது அகமுகமாக உள்புறமாக அது பார்க்கறதுக்கு அது பழக்கப்படுத்தவில்லை என்பதை நாம் அறிந்து. அதாவது இந்த learning within அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனாலதான் இந்த அறையில் உள்ளவற்றை எல்லாம் எழுதுன்னு சொல்லப்போ பேனா நோட்டு அது இது எல்லாம் எழுதணும். பட் வேற இதை எழுதிக்கிட்டு இருக்கிற நான் என்பதை நம்ம எழுத மறந்துட்டோம் நம்மள பலரும் இல்லையா? அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, I always am trained to look outwards அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் உள்ளுக்குள்ள ஜேர்னி பண்றது கஷ்டமா இருக்குன்னு நம்பர் 1 அது கண்டுபிடிச்சோம். இன்னொன்று என்னன்னா, இது பேனா என்று நாம எப்படி சொல்றோம்னா, இந்த பேனா தேடப்படும் பொருள், தேடுபவன் யார்? நான். அப்ப தேடப்படும் பொருளும் தேடுபவனும், அறியப்படும் பொருளும் அறிபவனும் வேறு வேறாக இருக்கும் பொழுது தேடுவது எளிதாகிறது, அறிவது என்பது எளிதாகிறது. ஆனால் நான் யார் என்ற தேடலில் யோசிச்சு பார்த்தீங்களா? தேடப்படுபவன் நான், தேடுபவனும் நானே. அதனால்தான் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு நோ ஹூ ஆம் ஐ. இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம்.
அப்புறம் நான் யாருங்கிறது அப்படின்னு உலகியல் ரீதியா அப்படி கொஞ்சமா நான் என்பது என்னுடைய பெயரா, என்னுடைய பதவியா, என்னுடைய உடலா, என்னுடைய குணமா, இப்படிலாம் அப்படியே ஒண்ணு கேட்டுக்கிட்டே வந்து கட்சியில நான் என்பது உயிர் அப்படின்னு பார்த்தோம். இந்த உயிரைத்தான் நம்முடைய சாத்திர நூல்கள்லாம் வந்து ஆன்மா என்றும் அழைக்கின்றன. அப்ப நான் யார் என்றால் நம்மளோட உயிர் ஒண்ணு சொல்றோம்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். இல்லைன்னா ஆன்மான்னு சொல்றாங்க, இந்த ஆன்மானா என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ என்ன பண்ண போறோம், நான் யார் தேடிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த நான் யார் நம்ம தேடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். சரியா? முதல்ல அதை பார்ப்போம். அப்புறம் இந்த நான் யார் சென்ற வகுப்புல என்ன பார்த்தோன்றது இன்னொரு சின்ன கண்டினியூவேஷன் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல ஒன் சிம்பிள் கொஸ்டின், ignorance is bliss. இந்த பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ignorance is bliss, அறியாமை ஆனந்தம். இப்படி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏதாவது மீனிங்ஃபுல்லா இருக்காங்க? ignorance is bliss கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? do you think it is logical? இது எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் ஒரு விஷயத்தை பத்தி அறிந்து கொண்டால் மகிழ்ச்சி அடைவேன். ஆனா ignorance என்ன? அறியாமை. பிளிஸ்னா என்ன? சாதாரண மகிழ்ச்சி இல்ல, சாதாரண இன்பம் இல்ல. பிளிஸ்ங்கிறது பேரானந்தம். அப்போ அறியாமை பேரானந்தம். எப்படி இந்த ஒரு பழமொழி வந்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு வைங்க. சரியா? இது ஒரு பாயிண்ட் திங்க் ஓவர். நம்பர் 1 அது வச்சுங்க. நம்பர் 2, இப்போ வீட்டுல உங்களுக்கு என்ன பேரு? வீட்டுல உங்களுக்கு குடும்ப தலைவர்னு பேரு, இல்லைன்னா குடும்ப தலைவின்னு பேரு. சரியா? சரி, உங்களுக்கு வீட்டுல குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. நீங்க இப்ப ஆபீஸ் போறீங்கன்னு வச்சீங்களேன், அங்க என்ன ஆகுறீங்க? அங்க உங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பாரு, நீங்க ஒரு சபார்டினேட். கரெக்டா? நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு வெளியில மத்தவங்களோட பேச போனீங்கன்னா அங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு நண்பர், ஒரு தோழி. இப்போ நீங்கள் குடும்ப தலைவர், நீங்கள் ஒரு சபார்டினேட் ஒர்க்கிங் ஸ்பாட்ல, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு, சக தோழன், தோழி. இப்போ 3 ரோல், குடும்ப தலைவர், ஒரு சபார்டினேட், ஒரு நண்பன். உண்மையில் நீங்கள் யார்? நீங்கள் குடும்ப தலைவரா, இல்ல சபார்டினேட்டா, இல்ல நண்பனா? யோசிச்சு வைங்க. இது செகண்ட் கொஸ்டின், தனியா வைங்க. தேர்ட் கொஸ்டின், காலையில என்ன சாப்பிட்டீங்க? என்னங்க கேள்வி? காலையில இட்லி தாங்க சாப்பிட்டோம். சரி, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4 இட்லி சாப்பிட்டோங்க. ஓகே, ஃபைன். எப்படி காலை சாப்பிட்டேன், நான் தாங்க சாப்பிட்டேன், காலைல நான் தான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா தெரியுது. அப்படியா? எப்படி உங்களுக்கு இப்ப ஞாபகத்துல இருக்கு? என்னங்க சாப்பிடும் போது நல்லா தெரிஞ்சு சாப்பிட்டேன், அறிந்து சாப்பிடுகிறேன். நான் ஒன்னும் ஏதோ ஒரு பராக்கு பார்த்துட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டே இருக்கும், அது சாப்பிடுறதே தெரியாம விட்டுருவாங்க. அப்படியா நான் பண்ணேன்? எல்லாம் ஒரு நல்லா தெரியுற மாதிரி சாப்பிட்டேன். குட். அப்போ இதுல இருந்து என்ன நீங்க சொல்ல வரீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த கால ஒரு நிகழ்ச்சியை இப்போ நீங்க நினைவு கூறுகிறீர்கள் என்றால், when you remember something, ரிமெம்பர்னால என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்ட் ஈவெண்ட் தான் நீங்க ரிமெம்பர் பண்றீங்க, அதான் நீங்க நினைச்சு பாக்குறீங்க. அப்படி ஒரு கடந்த கால நிகழ்ச்சி நீங்க இப்போ நினைச்சு பாக்குறீங்கன்னா, அந்த கடந்த கால அந்த நிகழ்ச்சிய நீங்க உணர்வு பண்ணிருக்கணும். அதனால நல்லா தெரிஞ்சு பண்ணிருக்கணும். கரெக்டா? நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்கிறது தெரிஞ்சு சாப்பிட்டுருக்கிறதுனால தான் உங்களால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது. நான் காலையில இட்லி சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டேன் சொல்ல முடியுது. இந்த பாயிண்டையும் 3 பாயிண்ட் பேசிருக்கோம் இல்லையா? 3 ஞாபகம் வச்சுங்க. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் ஒரு பாயிண்ட். ஏன் சொல்றோம் அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. நீங்க வீட்டுல குடும்ப தலைவர், வெளியில ஆபீஸ்ல சபார்டினேட், வெளியில நண்பர். அப்ப உண்மையில நீங்க யாரும் கொஞ்சம் யோசிச்சு போயிங்க. காலையில இட்லி சாப்பிட்டேங்கிறத எப்படி உங்களால சொல்ல முடியுதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 3 விஷயம் நம்ம பேசிப்போம். Now we will again continue what we have discussed in the last class. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, நான் யாரு, அதாவது நான் என்பது இருக்கிறதுன்னு
தெரிஞ்சு போச்சு. நான் இருக்கிறது என்றால் அந்த நான் யார்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 4 விதமான முக்கியமான ஒரு டெக்னிக் மூலமா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நாமளே ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா திருஷ்ய விவேகம். இது ஒரு டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்ன நம்ம பண்ணோம்னா 3 நிலைகள். 3 நிலைகள்னா அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொன்னோம். அந்த 3 நிலைகள் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெக்னிக். 3வது டெக்னிக் பஞ்சகோசம் இல்லையா? பஞ்சகோசம்னா 5 கோஷங்கள், 5 கோர்வைகள் அப்படிங்கிறது ஒரு 3வது டெக்னிக். 4வது டெக்னிக் சிவஞான போதம் 3 அது என்ன சொல்றதுன்னா அதன் மூலமா நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்படி நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம we have chosen only 4. இந்த 4 டெக்னிக் மூலமா we will just சீரியஸா நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோமே நான் யாருங்கிறது. இதுதான் நமக்கு நாமே வச்சுட்ட ஒரு டார்கெட். இதுல லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது, போன கிளாஸ்ல பார்த்தது திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற டெக்னிக் நம்ம என்னன்றத பார்த்தோம். அப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன். இந்த திருஷ்ய விவேகம்ங்கிறது நான் எங்க இருந்து அடிப்படை இதோட பேஸ் என்ன நான் ஒண்ணு சொன்னேன். வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு திருஷ்ய விவேகம் ஒரு நூலு. அதோட அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் போன வகுப்புல சொன்னேன். நிறைய பேர் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அது பாருங்க, அது படிங்க. ஆனா முதல் 4 ஸ்லோகத்தோட நிறுத்திக்கங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா அது என்ன பண்ணுது? வேதாந்தத்தை அது வலியுறுத்துகிறது. வேதாந்தம் என்றால் ஏகாண்டவாதம். நம்முடைய ஆதிசங்கரர் சொன்ன அந்த ஏகண்டவாதத்தை தான் அது விளக்கி கொண்டே சொல்லுகிறது. ஆனால் முழுசப்படுத்தினார் வேதாந்தம் போட்டிருக்கீங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்க கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால இப்பதான் நீங்க அதை பண்ணப்பட்ட ஆசைப்பட்டால் முதல் 4 வேர்ட்ஸோட 4 ஸ்லோகத்தோட 4 பாடல்களோட நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். பண்ணி பாருங்க. என்ன பண்ணோம்னா இது என்ன எப்படி சொல்றீங்க? எல்லாரும் பாக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்க. இது பார்க்கப்படும் பொருள், கண் பார்க்கும் பொருள். இதுதான் நீங்க பார்த்தோம். பார்க்கப்படும்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கண்ணை பார்க்கும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பார்க்கணும்னா அறியப்படும். இது அறியப்படும் பொருள், இது அறியும் பொருள். இது மட்டும்தான் இல்ல, காதையும் நீங்க அப்படிதான் படிக்கலாம். வீணை ஓசை, நான் வீணை ஓசை என்று அறிகிறேன். அதனால இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பார்க்க சொல்றது ஒழிய நீங்க அந்த காண்பது, கேட்பது, முகர்வது என்று இந்த 5 பொறிகளாலையும் நீங்க அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ இது வேணாம், இது காணப்படும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னன்னா எது காணும் பொருளோ அந்த காணும் பொருள் காணப்படும் பொருளிலிருந்து வேறாக இருக்க வேண்டும். இது 2 வேறையா இருந்தால்தான் இங்க காணுதல் என்ற தொழில் நடக்க முடியும். ஏன்னா இந்த கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியும், இந்த கண்ணால தன்னையே பார்க்க முடியாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப கண்ணு தன்னைத்தானே பார்க்காது, கண்ணு மற்ற பொருளை பார்க்கும் என்றால், ஒரு பொருள் பார்க்கப்பட வேண்டும் என்றால் பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் பொருளும் கண்டிப்பாக வேற வேறையாகத்தான் இருக்க வேண்டும். கண் பார்க்கிறது என்றால் கண்ணே பார்க்க இயலாது. பார்க்கும் பொருள் ஒன்று, பார்க்கப்படும் பொருள் பல. இப்படிதான் சில இன்ஃபரன்சஸ் நம்ம வந்து சில முடிவுகள்லாம் நம்ம வந்தோம். அதெல்லாம் பத்தி இப்ப நான் ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன். இப்ப அடுத்தது என்ன ஆச்சுன்னா, கண்ணுல கட்சி இருக்கா, கண்ணு திறக்கா, தெரியுதா, கண்ணுல வந்து ஏதாவது இருக்குமா, இதெல்லாம் கேட்போம். நல்லா இருக்கு. அப்போ கண்ணு அர்த்தம் கண்ணு பார்க்கப்படும், கண்ணு பார்க்கப்படும். அந்த கண்ணை பார்ப்பது எது? இது கேள்வி கேட்கும். அப்ப கண்ணை பார்ப்பது எது? கண்ணை பார்ப்பது என்னுடைய மனம். அப்போ ஏற்கனவே ஒரு லாஜிக் சொன்னோம் பாத்தீங்களா, பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது. எனவே இந்த கண்ணும் மனமும் ஒன்றாக இருக்க முடியாது, இரண்டும் வேறு வேறு. பார்க்கும் பொருள் மனம்தான், ஆனால் பார்க்கப்படும் பொருள் பொருளோட நிலை. கண்ணு திறந்திருக்கா, மூடி இருக்கா, கட்டி இருக்கா, கட்டி இல்லையா, அதெல்லாம் அழுக்கு பெற்றாம இல்லையா,
தெரியுதா தெரியலையா? இப்படி பல விஷயங்கள். அப்போ இது 2வது ஸ்டேஜ். இப்ப அடுத்து என்ன கேட்டோம்? இப்ப நம்ம பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? காலைல என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? இப்ப நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா இல்ல ரொம்ப சோகமா இருக்கீங்களா? கரோனால இருந்து இந்த கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கரோனா உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? இப்படி பல கேள்விகள் கேட்டோம். இதுக்கு நீங்க எந்த விதத்துல நீங்க பதில் சொல்லியிருந்தாலும் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்போ நீங்கள் எதை அறிந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கு பயம் இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? இதெல்லாம் எதோட வேலை? இது எல்லாம் மனதோட வேலை. அப்போ மனம் இப்ப என்ன ஆயிடுச்சு? மனம் பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சு. மனம் பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சுன்னா இந்த மனதை பார்ப்பது எது? இந்த மனதை பார்ப்பது எதுவோ அதுவே நான். இதுதான் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது. அப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. நான் என்பது மனதை பார்க்கிறது, மனம் என்பது கண்ணை பார்க்கிறது, கண் என்பது உலகத்தை பார்க்கிறது. அப்ப இந்த ஸ்டெப்பா போனா உண்மையில உலகத்தை எது பார்க்கிறது? நான் பார்க்கிறது. உண்மையில் மனம் பார்க்கல, இந்த உடல் பார்க்கல, கண்ணு பார்க்கல. உண்மையில பார்க்கிறது எது? நான். இவைகள் எல்லாம் என்ன? நானுக்கு இருக்கக்கூடிய கருவிகள், கரணங்கள். They are mere tools. They are just faculties. With those tools we just see, we hear, we smell, we touch. இதெல்லாம் நம்ம பண்றோம். இதுதான் நம்ம சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப நான் உடலா? இப்படி சொல்ல போறேன்னா உடலா? கண்டிப்பா நான் உடல் அல்ல. நான் உடல் அல்ல. இந்த உடல் நான் அல்ல. இந்த பாடி, இந்த உடல் நான் அல்ல. இதுக்கு குறைந்தது 5 காரணங்கள் சொல்ல முடியும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. There are 5 solid reasons on which I wish to draw, I wish to conclude that this body is not me. Number 1, இந்த பாடிங்கிறது it is experienced. இது அறியப்படும் பொருள், இது பார்க்கப்படும் பொருள், இது திருஷ்டி. நான் யாரு? I am the experiencer, I am the seer, I am திருஷ்டா. அதனால இந்த உடல் நான் அல்ல. 2வது காரணம், இந்த உடல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கிறதுனா அது பிறக்குது, இறக்குது. நான் இந்த பிறவில தான் மனிதன், போன பிறவி நான் என்ன வார்த்தை எனக்கு தெரியாது. எனக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, உடல் மாறுகிறது. எனவே இந்த உடல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் என்பது it remains unchanging. அப்போ இந்த உடல் சவிகாரி என்று அழைக்கப்படுகிறது. சவிகாரி, எல்லா விதமான மாற்றங்களுக்கும் அது உள்ளாகும். ஆனால் இந்த ஆன்மா அல்லது நான் என்பது நிர்விகாரி. அது ஒருபொழுதும் என்ன ஆகவில்லை, மாறுவதில்லை. இது 2வது காரணம். எனவே இந்த உடல் நான் அல்ல. Let us move on to the 3rd point. 3வது காரணம் தெரியுமா? இந்த உடல் ஜடம், அறிவு இல்லாதது, உணர்வு இல்லாதது. ஆனால் இந்த நான் என்பது, ஆன்மா என்பது ஒரு உணர்வு பொருள், அறிவு பொருள். இட் இஸ் கான்சியஸ்னஸ். இதைத்தான் நம்ம வடமொழியில சித் என்று சொல்லுகிறோம். சித். It has some awareness. But whereas this body is not having it. If you have any doubt, இப்படி கையை எப்படி வச்சுங்களேன். நீங்க இப்ப கைய பாருங்க. இப்போ 2 பொருள் ஒன்று பார்த்து இருக்கு இல்லையா? ஒன்று நோக்கு போல. இப்போ நீங்கள் கையை பார்க்கிறீர்களா இல்ல கை உங்களை பார்க்கிறதா? யோசிச்சு பாருங்க. Nobody will say இந்த கை என்னை பார்க்கிறதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கை எப்படி இங்க பார்க்க முடியும்? அப்போ this is a simple proof that இந்த கைங்கிறது என்ன இல்ல, கைங்கிறது உணர்வு பொருள் இல்ல, இது ஜட பொருள். And that is why we say உடல் நான் அல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் போறோம். இப்போ பொதுவா ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாருமே என்ன சொல்வீங்க? இந்த நான் என்பது எங்க இருக்கு, இந்த ஆன்மா எங்க இருக்கு, உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா நீங்க உள்ள இருக்கு. சரி, அப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? எங்க இருக்கு? உடம்பு எங்க இருக்கு? உடம்பு ஆன்மாவை சுத்தி இருக்கு. அப்போ
உங்க பாடிங்கிறது அவுட்வர்ட்ல இருக்கு, நான் என்பது ஆன்மா என்பது உயிர் என்பது உள்ள இருக்கு. This we will discuss later. இத பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம். ஆனா நம்மளோட ஃபீலிங் சொல்றேன். அப்போ என்ன இருக்கு, ஒண்ணு உள்ள இருக்கு, ஒண்ணு வெளியில இருக்கு. உள்ள இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் எப்படி ஒண்ணாக முடியும்? எனவே உடல் என்பது நான் அல்ல. We move on to the last point. அஞ்சாவது பாயிண்ட். உடல் என்பது என்னங்க? உடல் என்பது பல அவயங்கள் சேர்ந்தது, பல பார்ட்ஸ் சேர்ந்தது. யூ கால் இட் அஸ் a body. கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு. All these put together you call it as a body. அப்போ உடல் என்பது பல அவயங்களால் ஆனது, பல பகுதிகளால் ஆனது. கரெக்டுங்களா? It's made up of so many parts. அதான் பாடி. But whereas நான் என்பது, உயிர் என்பது, ஆன்மா என்பது, it is only one. It is ஏக். அது ஏகம், இது அநேகம். உடல் அநேகம், நான் ஏகம். எனவே உடல் நான் அல்ல. அல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கீழா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நான் இங்கே ஒரு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது மற்ற டிஸ்கோர்ஸ் மாதிரி இல்ல, இது ஒரு சொற்பொழிவு இல்ல. தயவு செய்து அது போல எண்ணிக்கொண்டு இதை கேட்காதீர்கள். நாம இந்த உலகத்துல எதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. ஒரு மொபைல்ல வந்து ஒரு சினிமாவை எப்படி டவுன்லோட் பண்றது, அந்த சினிமாவை எப்படி பிளே பண்ணி பாக்குறது, அதை எப்படி பாஸ் போடுறது, எப்படி நான் விட்டு தண்ணி பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். பட் வேறஸ் நான் யாருன்னு இத்தனை வருஷத்துல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு did I spend any time? So why don't we spend some time on this concentratedly? அதனால இன்னைக்கு நம்ம பேச போறது இம்பாக்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம். ஆனா பியூர்லி நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்சஸ் தான். அது தவிர வேற எதுவும் நம்ம சொல்ல போறது, எந்த பாட்டும் பாட போறது இல்ல. பியூர்லி அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கு. இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறோம். பட் கொஞ்சம் கீழா நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ற காரணங்கள், நம்பர் 1, உடல் திருஷ்டி, அது திருஷ்டா. அப்படின்னா என்னன்னா, இது எக்ஸ்பீரியன்ஸ், அது எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த 2வது பாயிண்ட், உடல் விகாரி, அது வேறுபட்டு கொண்டே இருக்கும், சேஞ்சிங், மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நான் என்பது மாறாதது, நிர்விகாரி. 3வது, உடல் ஜடம், நான் என்பது அது அறிவு பொருள். 4வது பாயிண்ட், உடல் வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உயிர் உள்ளே இருப்பதாக நினைக்கிறோம். வெளியே இருப்பதும் உள்ளே இருப்பதும் ஒன்றாக இருக்க முடியாது. 5வது பாயிண்ட், உடல் என்பது made up of so many parts, but whereas நான் என்பது only one. அதனால உடல் நான் அல்ல. இன்னமும் நம்ம சென்ற வகுப்பிலிருந்து வெளியில வரலைங்க. சென்ற வகுப்பு நான் முடிக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இவ்வளவும் கேட்ட பிறகு அட் திஸ் ஜங்ஷர் நமக்கு ஒரு டவுட் வரணும்னு கேட்டிருந்தேன். How many of you இத பத்தி திங்க் பண்ணீங்க? யார் யாருக்கு என்னென்ன டவுட் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, இப்ப கடைசி நீங்க முடிக்கும் போது இந்த மனதை பார்ப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, நான் தான் மனதை பார்க்கறதுன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கூட ஒரு பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சே, இந்த பார்க்கப்படும் பொருளா இருக்கக்கூடிய நானே பார்ப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அந்த கேள்விக்கான பதில ஒருவேளை நம்ம அடுத்த பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் முடிச்சுட்டா இந்த கேள்விக்கு பதில் தானா கிடைச்சிடும். அப்படி ஒருவேளை கிடைக்கலன்னா we will discuss bit late. பட் இந்த இவ்வளவு டிஸ்கஷன்ல என்ன தெரியுமா டவுட் வந்துருக்கணும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, வாட் இஸ் தி இன்ஃபரன்ஸ் யூ டெல் மீ? இது பேனா யார் பாக்குறா? கண்ணு பாக்குது. இப்போ கண்ணால கண்ணை தவிர மத்த எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொன்னீங்க, ஒத்துக்கலாமா? கண்ணால கண்ணை பார்க்க முடியாது, கண்ணு கண்ணையே பார்க்காது. கரெக்டா? சரி, இப்ப அடுத்து எங்க வந்தீங்க? இந்த கண்ணை எது பார்க்குது? மனம் பார்க்குதுன்னு சொன்னீங்க. அப்ப என்ன லாஜிக்கு? அப்போ மனதால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், மனதால் எதை பார்க்க முடியாது? மனதால் தன்னைத்தானே பார்க்க முடியாதுன்னு ஒரு இன்ஃபரன்ஸ் வருதா? வருது இல்லையா? அப்போ மனதால் தன்னைத்தானே அது பார்த்துக்கவே முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. There is something called self-introspection. நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்வது.
சில சமயம் என்ன பண்றோம், நம்ம குழந்தைங்களை அடிச்சிடறோம். அடிச்ச பிறகு என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் யோசிச்சு பண்றேன், ஐயோ என்னதான் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இது என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இதுக்கு போய் நான் எதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். அப்போ அங்கே எதை நீங்கள் ஆய்கிறீர்கள்? உங்கள் மனதை ஆய்கிறீர்கள். ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், எனக்கு போய் இப்படி எண்ணம் வரலாமா, எனக்கு ஏன் இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்தது அப்படின்னு நான் சில சமயம் யோசிக்கணும்ல. அப்போ எனக்குள் ஏற்பட்ட எண்ணம் தவறானது என்று இப்பொழுது எது யோசிக்கிறது? உங்கள் மனம் யோசித்தது தவறு என்று இப்பொழுது உங்கள் மனமே யோசிக்கிறது. புரியுதுங்களா? மனம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அது அதனையே பார்க்க முடியும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். அப்போ ஒரு தாட்டை இன்னொரு தாட்டு பார்க்க முடியும். இட்ஸ் a ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மைண்ட். இது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கீழா அப்சர்வ் பண்ணாலும் உங்களுக்கு இது புரியும். அப்போ மனம் என்ன பண்ணுது, தன்னைத்தானே பார்க்க முடியுது. அப்படின்னா நீங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் சொன்னீங்கல்ல, இப்போ கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், ஆனா கண்ணு தன்னைத்தானே பார்க்காம சொன்னீங்களே, இப்போ மனம் தன்னையே பார்க்குங்கிறீங்களே, நீங்க கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அப்ப இந்த மனதை பார்ப்பது நான் ஏன் சொல்றீங்க, இந்த மனதை பார்ப்பது மனமேன்னு சொல்லி அங்கேயே சாப்டர் க்ளோஸ் பண்ணலாமே. மனத்துக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் நான் நீங்க கொண்டு போறீங்க, எதுக்காக கொண்டு போறீங்க? இப்படி ஒரு கேள்வி இந்த நேரத்துல நமக்கு வந்தே ஆகணும். இதுக்கு என்ன பதில்ங்கிறத ரெண்டு விதமா இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்களேன். இப்போ நம்ம தூங்குறோம், மொத்த போய் படுத்த உடனே அவ்வளவு ஈஸியா தூக்கம் வந்துடாது, கொஞ்சம் தூக்கம் வருது. தூக்கம் வந்த உடனே ஆரம்பத்துல என்ன ஆகும், நிறைய கனவு வரும். அப்ப நேரம் கழிச்சுதான் இந்த கனவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 ஆழ்ந்த தூக்கத்துக்கு வரும். அப்படி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு நீங்க போறீங்கல்ல, அப்படி டீப் ஸ்லீப் போகும்போது உங்களுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதை பத்திதான் இன்னைக்கு பேச போறோம். வெரி டீப் டிஸ்கஷன் அபவுட் தட். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிடலாம் அதுக்காக. அப்போ டீப் ஸ்லீப்ல டெஃபினட்டா மனம் இல்லை. தூங்கி எழுந்திருச்ச பிறகு என்ன சொல்றீங்க, நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றீங்க. அப்போ எது அந்த அனுபவத்தை கொண்டிருந்தது? மனம் இல்ல, மனதங்க இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தூங்கி எழுந்த பிறகு நல்லா சுகமா தூங்குறேன்னு சொல்றீங்கல்ல. அப்போ எது அங்க இருந்தது என்றால் உங்களுடைய நான் அங்கே இருந்தது, அந்த கான்சியஸ்னஸ் இருந்தது, உணர்வு இருந்தது. அது இருந்ததால் தான் அடிச்சு தூங்குறீங்க, நீங்க பின்னாடி சொல்றீங்க. சரியா? இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நீங்க மைண்ட் என்ன பண்ணாது, எப்போ பார்த்தாலும் தன்னைத்தானே அது ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காது. இந்த சுய ஆய்வு அப்படிங்கிறது, இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்ங்கிறது நீங்க என்ன பண்ணணும், பெரும் முயற்சி எடுத்து பண்ணணும். இது எல்லாராலையும் நம்ம ஈஸியா பண்ண முடியாது. எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னைத்தானே முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு நீ பண்றதெல்லாம் சரியா, நீ பண்றதெல்லாம் சரியா, இப்படிலாம் திங்க் பண்ணலாமா, இப்படிலாம் நீங்க வந்துக்கலாமா, அப்படிலாம் எல்லாராலையும் கேட்க முடியாது. இட் நீட்ஸ் சம் எஃபர்ட். ஆனா ஈவன் வித்தவுட் த எஃபர்ட் நீங்க என்ன பண்றீங்க, உங்க மனசு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு தான் இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க சோகமா இருக்கீங்க, நீங்க பயமா இருக்கு, உங்களுக்கு பயந்து போயிருக்கிறீங்க, இதெல்லாம் ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வித்தவுட் எனி எஃபர்ட். அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதோடு இந்த திருஷ்ய விவேகம் என்ற அந்த ஒரு டெக்னிக் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். Now we go on to today's subject. ஆல்ரெடி இன்னும் 25 minutes தான் இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப 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 ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட். பியூர்லி அவுட் ஆஃப் அவர் டே டு டே அஃபேர்ஸை வச்சுதான் நம்ம அதை பேச போறோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு வாழ்க்கைனா என்னங்க? வாழ்க்கைங்கிறது அனுபவம் தான். அனுபவங்கள் தான் வாழ்க்கை. எவ்ரி மொமெண்ட் we experience something. நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்ரி மொமெண்ட் we experience something. என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு பாருங்க. இந்த பிசிக்கல் வேர்ல்டு so much of experiences I have. இந்த பிசிக்கல் வேர்ல்டுல எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எதனால தெரியுமா கிடைக்குது? இந்த கண்ணு, காது, மூக்கு, இதனாலதான் கிடைக்குது. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இந்த பிசிக்கல் வேர்ல்டுல என்னென்னலாம் நடக்குது போகுது எல்லாத்தையும் நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ ஒன் வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெட் த்ரூ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்.
செகண்ட் வேர்ல்டு ஒண்ணு இருக்கு. என்ன வேர்ல்டு தெரியுமா? அதுக்கு பேரு எமோஷனல் வேர்ல்டு. எமோஷனல் வேர்ல்டு என்னன்னா உங்களுடைய ஆசை, உங்களுடைய கோபம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பயம், இது மாதிரியான எமோஷன்ஸ். சோ உங்களுக்கு ஆல்வேஸ் நீங்க வந்து ஏதோ ஒரு எமோஷன்ல இருந்துட்டே இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு எமோஷன்ல இருந்துட்டே இருக்கீங்க. அதோட வெளிப்பாடு, அதோடைய விளைவுகள். அப்போ இது another world, emotional world. அது I have a lot of experience. One more type of world இருக்கு. That world is called intellectual world. அப்ப அந்த intellectual worldல தான் ideas, so many concepts வருது. சோ உங்களோட கற்பனா சக்தி. சோ இதெல்லாம் இன்டெலெக்சுவல் வேர்ல்ட். அப்போ இப்படி நான் 3 உலகத்தோட அனுபவங்கள் பெறுகிறேன். பிசிக்கல் வேர்ல்ட், எமோஷனல் வேர்ல்ட், இன்டெலெக்சுவல் வேர்ல்ட். இந்த அனுபவங்களை நான் முழுசு பெறாமலும் இருக்கிறேன். இதெல்லாம் இல்லாம இருக்கிறதையும் absence of these experiences, that also experience. எப்போ நல்லா புரியும்போது all these experiences நம்ம என்ன பண்ணிடலாம், 3 நிலைகளில் தான் இந்த அனுபவங்களை நான் பெறுகிறேன் என்று 3 நிலைகளாக நம்மால் பிரிக்க முடியும். அந்த 3 நிலைகளுக்கு பேருதான் ஒன்று நனவு நிலை, இன்னொன்னு கனவு நிலை, இன்னொன்னு ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த நிலை என்பதைத்தான் வடமொழியில் அவஸ்தை என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 என்பதுக்கு த்ரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால்தான் இந்த வடமொழியில அவஸ்தா திரயம் என்று இதனை நாம் அழைக்கிறோம். இந்த செகண்ட் டெக்னிக் இந்த அவஸ்தா திரயம் தான். ஆல்ரெடி இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்கு, நினைக்கிறேன். இந்த அவஸ்தா திரயம்ங்கிறது என்னன்னா 3 நிலைகள். இந்த 3 நிலைகளை கொண்டு, இந்த 3 நிலைகளில் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை கொண்டு நாம என்ன கண்டுபிடிக்க விரும்புறோம்னா, நான் யாருங்கிறத கண்டுபிடிக்க விரும்புறோம். இப்போ இதுல சித்தாந்தம் ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு ஒண்ணு தெரியும். இந்த இடத்துல நனவு நிலைன்னா ஜாகிரம் அப்படின்னு சொல்றோம். கனவு நிலைய நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்வப்னம் சொல்லுவோம். அந்த உறக்க நிலைய சுசுத்தின்னு சொல்லுவோம். அப்புறம் பேருறக்க நிலைய துரியம்போம். அப்புறம் உயிர் படக்கல் நிலைய துரியாதீதம்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த டெர்மினாலஜிஸ் போட்டு இப்போதைக்கு குழந்தைக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், நனவு நிலை அது ஜாகிர நிலை, கனவு நிலை ஸ்வப்ன நிலை, இந்த ஆழ்ந்த உறக்க நிலை சுசுத்தி என்று இதை நான் குறிப்பிடுகிறோம் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இது we are in 3 different states, 3 நிலைகள், 3 different states. இதை வச்சு நம்ம we will try to understand what is what. சரி, இப்போ இது எந்த பேஸ், எந்த அடிப்படையில் நாம் இந்த ஆய்வை செய்ய போகிறோம், நம்முடைய இந்த அனுபவங்களை ஆய்வு செய்ய போறோம் இல்லையா, எதை அடிப்படையில பண்ண போறோம்னா மாண்டூக்கிய உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அதனோட அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆய்வை செய்ய இருக்கிறோம். சொல்லப்போனா இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துங்கிறது சொல்லுவாங்க, இது ரொம்ப மிக உயர்ந்த ஒரு உபனிஷத்து. இந்த ஒரு உபனிஷத்தை படித்தால் போதும் நாம் முக்தி அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். இல்ல எனக்கு இந்த ஒண்ணு படிச்சனால அது ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, நீங்க மீதம் இருக்கிற எல்லா 107 உபனிஷத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். 108 படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க முக்தி அடைவீங்க. என்ன அர்த்தம்னா, இந்த ஒண்ணு இது நல்லா படிச்சா போதும், நம்ம we can get enlightened என்று இந்த மாண்டூக்கிய உபனிஷத் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. இன்ஃபேக்ட் இருக்கிற உபனிஷத்துல ரொம்ப 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 சின்னது எதுன்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத் தான். ஜஸ்ட் 12 verses தான், 12 ஸ்லோகம் தான். இந்த 12 ஸ்லோகத்துல நீங்க வந்து முழுசு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க நம்ம சொல்றோம்ல மோட்சம், வீடு பேரு, அதெல்லாம் சொல்ற முக்தி, அதை நம்ம கண்டிப்பா அடைய முடியும். அது குறிப்பா இது வந்து 7வது verse நம்ம குறிப்பா நம்ம டீல் பண்ண போறது 7th verse இப்போதைக்கு நம்ம. சரி, before we go on to the real research analysis முன்னாடி நம்ம ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனக மகாராஜ் அப்படின்னு ஒரு மகாராஜ் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல அரசர், அவர் ஒரு சிறந்த தத்துவவாதி. இப்போ என்ன ஆச்சு, அவரோட வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜனக மகாராஜ் என்ன பண்ணாரு, திடீர்னு ஒரு சேவகன் வேக வேகமா ஓடி வரான். மகாராஜ் மகாராஜ் கத்திட்டே ஓடி வரான். இவரு பார்த்துட்டு
என்னப்பா ஏன் இப்படி பதட்டமா வர, என்ன விஷயம், என்ன சொல்லு. இல்ல நம்மளோட எதிரி நாட்டு அரசு நம்ம மேல போர் தொடுத்து இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய படையோட வந்துட்டாரு, ரொம்ப நெருங்கிட்டாரு. இப்ப நம்ம எதிர்பார்க்கவே நடந்து போச்சுன்னா ரொம்ப பதட்டத்தோட பேசலாம். உடனே ஜனக மகாராஜ் பரவாயில்ல ஈடு இருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சேனாதிபதியை கூப்பிடுறாரு, தளபதியை கூப்பிடுறாரு. நம்மளும் சண்டைக்கு தயாராக இருக்கிறாரு. இரண்டு அணியும் என்ன பண்ணுது, படைகளும் மோதுகின்றன. போர் மூண்டு விட்டது, அது ஒன்றும் பண்ண முடியல. அந்த போர் ரொம்ப ஆக்ரோஷமா உக்கிரமா நடக்குது. போரோட முடிவு இப்படியா அப்படியான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி நடக்குது. ஜனகர் தன்னோட முழு முயற்சியிலும் காமிச்சு அவங்க போராடுறாரு. நெயில் பைட்டிங் பினிஷ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒலிம்பிக்ல 100 மீட்டர் டேஷ், அது மாதிரி இப்ப ஜனகர் ஜெயிக்க போறாரா அவரோட எங்க ஜெயிக்க போறாங்கிறது மாறி 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 இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் வீர தீர செயல்கள் அனைத்தையும் மீறி ஜனக மகாராஜ் தோற்று விடுகிறார். ஜனக மகாராஜர் அவரோட எனிமி அரெஸ்ட் பண்றான். அவரோட கை காலெல்லாம் செயின்ல அதெல்லாம் நல்லா பிணைச்சு அவரை தரவர்னு அவரோட ஓன் அரண்மனை தர்பாருக்கு இழுத்துட்டு வராங்க. அப்போ அந்த பகைவன், இந்த பகைநாட்டு மன்னன் அவன் சொல்றான், ஜனகர், ஐ நோ நீ ஒரு மிகப்பெரிய வீரன், நாட் ஓன்லி தட் நீ ஒரு பெரிய கல்விமான், நீ ஒரு பெரிய அறிவாளி, அறிஞர் என்றெல்லாம் பலரும் சொல்லுவதால் உன்னை கொலை செய்வதற்கு எனக்கு முடியவில்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். நீ ஒரு நல்ல மனுஷன் சொல்றாங்க, அதனால ஐ ஜஸ்ட் கிவ் யூ a chance. நீ நல்லவன்றதுனால நீ உடனே நான் சொல்றது நீ செய்வேன்ற நம்பிக்கையில சொல்றேன். யூ ஆர் எக்ஸைல்ட். இங்கிருந்து நீ என்ன பண்ணப்பட்ட, நீ நாடு கடத்தப்பட்டாய். நீ இந்த நாட்டை விட்டே ஓடி போயிரு. நீ இந்த நாட்டுல எந்த மண்ணும் உனக்கு சொந்தம் இல்லை, எந்த தண்ணியும் உனக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. கிளம்பு கிளம்பு கிளம்பு, நீ நாடு கடத்தப்பட்டாய், உடனடியாக நீ வெளியாக வேண்டும் என்று அவரை எக்ஸைட் பண்ணிடுறாங்க. ஜனக மகாராஜ் போர்ல அடிபட்டு உடம்பெல்லாம் காயம். அவருக்கு ஒரே அந்த தோற்று போன அந்த ஒரு விதமான சோகம், வருத்தம், கவலை, தன் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியல. அப்படியே அவர் அந்த ஒரு இதோட நடந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய நாட்டு மக்கள் தான் அவரை பாக்குறாங்க, ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த மனிதனுக்கான ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். நாட் ஓன்லி தட், அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, யாராவது ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வித்தவுட் எனி என்கொயரி எக்ஸிக்யூட், எந்த ஒரு விசாரணையும் இருக்காரு, உடனே அவங்க சிறச்சேதம் செய்யப்படுவார்கள். அதனால யாரும் எல்லாம் பாக்குறாங்க, கதையை புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா ஜன்னல் கதவை மாத்திடுறாங்க. ஜனக மகாராஜ் நடக்கிறார் நடக்கிறார், நடந்து நடந்து அந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு சென்று விடுகிறார். அவனுக்கு ரொம்ப தாகம், பசி, களைப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதான்னு தேடி போறாரு. அப்படின்னு தேடி போகும்போது ஒரு இடத்த பார்த்தா அன்னதானம் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. வேக 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 வேகமா அந்த அன்னதானத்துக்கு போய் நிக்கிறாரு. அது ஒரு பெரிய கியூ. அந்த கியூல அவரும் போய் நின்னார். கியூ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி போச்சு. இவரோட டேர்ன் வந்தது. கடைசியில பார்த்தா அந்த அன்னதானத்துல ஒண்ணும் இல்ல, அண்டாத ஒண்ணுமே இல்லை. அவரை பார்த்த உடனே அந்த அன்னதானம் செய்திருந்த அந்த ஏவலாய் அவர் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு, உங்களை பார்த்தா ரொம்ப பெரியவரா பெரிய உயர்ந்தவரா தெரியுறீங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க தவறா எடுத்துக்கலாம், கீழே ஒரு கஞ்சி இருக்கு, அதை வேணா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கலாம். அவர் உடனே வேற வழி இல்லை, அவர் இந்த நிலைமையில கொடுங்கன்னு கேட்கிறாரு. சுத்தி முத்தி பார்த்தா அந்த தட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சோ இப்ப என்ன பண்றோம், சுத்தி பார்த்துட்டு அது ஒரு தொன்னை இருக்கு. அந்த தொன்னைனா சின்ன கப்பு மாதிரி வச்சுங்களேன், அதை எடுத்து கொடுத்து அது இந்த கஞ்சி ஊட்டி கொடுக்குறாங்க. உடனே அவர் அதை வாங்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று ரொம்ப ஆசையோட, ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, அதை எடுத்து அப்படி வாங்கிட்டு கொண்டு போய் குடிக்கலான்னு போகும்போது எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய கழுகு வந்து அதை தட்டி விட்டுடுச்சு. அந்த தொன்னை அப்படியே சாக்கடையில விழுந்துச்சு. என்ன பண்றது, அந்த வந்து அடிச்ச வேகத்துல அவரே அப்படியே விழுந்துட்டாரு. விழுந்த உடனே அப்படின்னு கத்துனாரு. கத்துன உடனே வேகமா ஓடி, மகாராஜ் மகாராஜ் என்னாச்சு என்னாச்சு மகாராஜ், கத்துறீங்களே ஆடு கத்துக்கல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் விழிக்கிறார். இதுவரையில் நடந்தது அனைத்தும் கனவு, நடந்தது அனைத்தும் கனவு. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஜனக மகாராஜ் இப்பதான் அப்படி பாக்குறாரு. இப்பதான் ஒரு பெரிய பிலாசபர் இல்லையா, அதனால அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அந்த சேவகன் வந்து என்ன ஆச்சு என்னச்சுன்னு கேட்கிறான். அப்போ அவனை பார்த்து அப்படியே விழித்த ஒரு கண்ணோட அவர் சொல்றாரு,
ஏ சச் யா ஓ சச், இது நிஜமா இல்ல அது நிஜமா என்று கேட்கிறார். ஒன்றும் புரியல. மகாராஜ் என்ன சொல்கிறீர்கள் மகாராஜ் அப்படின்னு கேட்கிறான். அவர் மறுபடியும் சொல்றாரு, ஏ சச் யா ஓ சச், இது நிஜமா அது நிஜமா என்று கேட்கிறார். உடனே அங்கிருந்து ராணி ஓடி வந்துட்டாங்க. ராணிக்கும் இதேதான், இது நிஜமா அது நிஜமா அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வைத்தியர் கூட்டு வரப்படுகிறார், அழைத்து வரப்படுகிறார். டாக்டர் வந்து பாக்குறாரு, அட்டன் பண்றாரு. அவர்கிட்ட இதேதான் சொல்றாரு. டாக்டர் ஒன்னும் புரியல, என்ன நடக்குது யாருக்கும் தெரியல. அதுக்குள்ள அடுத்த நாள் வந்து நாடு ஃபுல்லா பரவிடுச்சு. ஜனக மகாராஜுக்கு எப்ப பார்த்தாலும் இது நிஜமா அது நிஜமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏ சச் யா ஓ சச், இதே கேட்டுட்டு இருக்காருன்னு பரவிடுச்சு மேட்ரு. அவர் தர்பாருக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. தர்பார்ல வந்து உட்கார்ந்துட்டாலும் அன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எதையும் அவர் பண்ணல. இதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜனக மகாராஜுக்கு உதவ வேண்டியது நாம தான். இப்ப ஜனக மகாராஜுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனக மகாராஜுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம்? ஏ சச் யா ஓ சச், இது நிஜமா இல்ல அது நிஜமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு தெரியுதா? இப்போ ராஜாவாக இருக்கிறார் அல்லவா, கைகட்டினா 4 பேர் ஓடி வருவாங்க. தர்பார்ல அப்படி கம்பீரமா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவ்வளவு பேர் அந்த அவையில இருக்காங்க. இது நிஜமா இல்ல கனவுல ஒரு பிச்சைக்காரனை போல அவரு போய் ஒரு பொண்ணுல கஞ்சி வாங்கி குடிச்சார்ல, அது உண்மையா? எது உண்மை? இப்போ இருக்கிற இந்த அரசன், இந்த ஜனக மகாராஜ் அப்படிங்கிற இது உண்மையா? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பிச்சைக்காரனா இருந்தாரு, அது உண்மையா? இதுதாங்க கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எது உண்மை? இந்த கேள்விக்கு யாராலையும் அதை பதில் சொல்ல முடியல. Moreover, they were not knowing what is that Janaka Maharaj is referring to. இப்போ அவங்களுக்கு என்ன புரியலன்னா, உண்மையிலே ஏ சச்சியா ஓ சச்சுங்கிறாரு, இது உண்மையான்னு கேட்கிறாரு. அது உண்மையா எது உண்மை? அது தெரிஞ்சாலும் ஏதாவது பதில் சொல்லலாம். அப்படி அந்த கனவை பத்தி ஒன்னும் பெருசா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால யாருக்கும் அது தெரியாதுன்னா அவங்க பதிலும் கொடுக்க முடியல. பட் கிளாஸ் அந்த அரசவைக்கு அன்னைக்கு அஷ்டவக்ரர்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த அஷ்டவக்ரருக்கு அவர் நாட்டுல வரும்போதே தெரிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் அஷ்ட வாய்ஸ்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஜனக மகாராஜ் வந்து ஏ சச்சியா ஓ சச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அஷ்டவக்ரர் எப்படியாவது அவருக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா புரிஞ்சு போச்சு, இவரோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிஞர், இவர் ஒரு தத்துவ இயலாளர். ஆனா இஸ் அ பிலாசபர். சோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வருங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. சோ அவர் நேரா அரசவைக்கு வந்தாரு. வந்துட்டு அரசன்ட்ட கேட்கிறாரு. அங்க வந்த உடனே அஷ்டவக்ரரை பார்த்து அவர்கிட்ட இதே பழகி பாடினாரு. ஏ சச் யா ஓ சச், இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு அஷ்டவக்ரர்கிட்ட இதே பல்லவி பாட்டாரு. அஷ்டவக்ரர் அவர்கிட்ட கேட்டாரு, சரி இப்போ நீங்க ஒரு பேரரசர், இப்போ நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த நாடே உங்ககிட்ட வந்து அடிபடிச்சு நிற்கும். உங்ககிட்ட இவ்வளவு பெரிய படை புலன்கள் இருக்கு, இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். உண்மையா இல்லையா? உண்மை. ஆமா, இதெல்லாம் உண்மைதான். கரெக்டா? சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு மிகப்பெரிய சண்டையில தோத்து போனீங்கல்ல, உடம்புலதான் பலமான காயம் வந்தது இல்ல, அப்போ உடலும் பலவீனப்பட்டு உங்கள் உள்ளமும் பலவீனப்பட்டு நீங்க இவர் டிஃபீட்டட் இந்த வார் இல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு விதமான மனசு வலிச்சிச்சு இல்ல, அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் இழந்து சோகத்தோட ஒரு தவிப்போட போய் நீங்க பிச்சை எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். அதெல்லாம் அப்ப உண்மையில நீங்க அனுபவிச்சீங்க இல்லையா? உண்மையில அனுபவிச்சேன். உண்மையில அனுபவிச்சேன். இப்போ எது சரி அதான கேட்க வரீங்க? சரி, இப்ப இருக்கிற ஜனக மகாராஜுக்கு அங்க நடந்தது முழுசும் தெரியுமா
முழுசும் தெரியாது. அங்க இருந்த ஜனக மகாராஜுக்கு இங்க நடக்கிறது முழுசும் தெரியுமா? தெரியாது. உண்மை என்ன தெரியுமா? எதுவும் உண்மை இல்லை, அதுவும் உண்மை இல்லை. A such, yeah, no such. Neither this nor that is true. இதுவும் உண்மை அல்ல, அதுவும் உண்மை அல்ல. அப்ப எது உண்மை? எந்த ஜனக மகாராஜ் உண்மையான ஜனக மகாராஜ்? நனவில் இருக்கக்கூடிய இந்த ஜனக மகாராஜ் உண்மையான ஜனக மகாராஜா, இல்லை கனவில் இருந்து அடிபட்டு தோற்று போன அந்த மன்னன் உண்மையான ஜனக மகாராஜா? யார் உண்மையான ஜனக மகாராஜ்? கேள்விக்கான பதில், இந்த நனவில் நடப்பதை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கனவில் நடப்பதையும் அவனே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேறொருவனே உண்மையான ஜனக மகாராஜ். இந்த நனவு நிலையில் இருக்கிற ஜனகனும் உண்மையான ஜனகன் அல்ல, கனவு நிலையில் இருந்த ஜனகனும் உண்மையான ஜனகன் அல்ல. இந்த நனவு ஜனகனையும் கனவு ஜனகனையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேறொரு ஜனகன் தான் உண்மையான ஜனக மகாராஜ் என்று அஷ்டவக்ரர் இதற்கு பதில் கொடுத்தார். அவருக்கு தெளிவு பிறந்தது. அன்பர்கள் மக்களே, இது புரிஞ்ச மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் you have to reflect upon this. You have to go on and think on this. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை நீங்க அசை போடணும். இதை நீங்க அசை போடதான் இதனோடு இருக்கிற அந்த உண்மை நமக்கு புரியும். இல்லைன்னா we cannot understand this entire story. இப்ப நம்ம சொன்ன இந்த முழு நிகழ்வையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. try to understand. சரி, இது அப்படியே இருக்கட்டுமே, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிளைன் த திங், இந்த அவஸ்தா நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கதையின் மூலமாக விளக்குவதற்கான ஒரு யுக்தி அதை நம்ம முயற்சி பண்ணோம். இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நம்ம அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடமோ ஜனக மகாராஜ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி யோசிச்சு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நிலைகள் சொன்னோம். என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணு நனவு, இன்னொன்னு கனவு, இன்னொன்னு ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்னா என்ன அர்த்தம்? கனவு கூட இல்லாத உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். 3. இந்த 3 நிலையும் நம்ம ஒண்ணா நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் we will take up the நனவு நிலை. இந்த நனவு நிலைங்கிறது என்ன? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜாகிரதுங்கிறோம், இல்லைன்னா விழிப்பு நிலைங்கிறோம், இல்லைன்னா வேக்கிங் ஸ்டேட்னு சொல்றோம். கரெக்டா? சரி, எதுங்க நனவு நிலை? வேக்கிங் ஸ்டேட்னா என்ன? என்னங்க ஏன் கேக்குறீங்க? வேக்கிங் ஸ்டேட்னா இப்ப now we are all in the waking state only. நம்ம யாரும் இந்த வேக்கிங் ஸ்டேட் இப்ப நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தானே இருக்கோம். அதான் இதுதான் நனவு நிலை. யூ ஆர் ரைட். அப்போ இதுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கரெக்ட், யூ ஆர் ரைட். சில பேரு உங்க மொபைல்ல என்னோட பேச பார்த்துக்கிட்டே கேக்குறீங்க, சில பேரு அதை பார்க்காம என்ன பேசுறாருன்னு மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இப்போ உங்க கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கின்றன. அப்போ இந்த ஜாகிரத் அப்படிங்கிற இந்த விழிப்பு நிலையில என்ன நடக்குது தெரியுமா? இந்த 5 பொறிகளும் செயல்படுகின்றன. இந்த 5 பொறிகளும் செயல்படுவதன் மூலமாக எனக்கு என்னென்ன அனுபவங்கள் வருகிறதோ அதுதான் நனவு நிலை. புரியுதுங்களா? நனவு நிலைங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நனவு நிலைங்கிறது என்னன்னா, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இந்த 5 பொறிகளின் மூலமாக நான் அறியும் நிலை. எதை அறிகிறேன்? இந்த உலகத்தை அறிகிறேன், இந்த விஷயங்களை அறிகிறேன். இப்ப இந்த 5 பொறிகளின் மூலமாக விஷயங்களை அறியும் நிலைக்கு பெயர் நனவு நிலை. கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன இது எதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கமா கொடுத்துட்டு இருக்காரு? என்னன்னு தெரியாதா? ஆமா, கண்ணு பார்க்கறதுக்கு காது கேட்கும் போகிறது என்ன இப்போ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஒன்லி தென் பின்னாடி போக நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ வாட் இஸ் இட் வி ஆர் டிஃபைனிங்? நனவு நிலைங்கிறத எப்படி டிஃபைன் பண்றோம்னா, 5 பொறிகளின் மூலமாக
இந்த விஷயங்களை எல்லாம் அறிகிற நிலையை நான் நனவு நிலை என்று சொல்லுகிறேன். So this is the definition of நனவு நிலை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணு பாக்குது, கண்ணு எதெல்லாம் பாக்குது? கண்ணு இந்த கேமராவை பாக்குது, கண்ணு இந்த கிளாத்தை பாக்குது, கண்ணு இந்த லைட்டை பாக்குது, கண்ணு இந்த மேல ஃபேனை பாக்குது, இப்படி எல்லாத்தையும் பாக்குது. பொருட்கள் வேறு 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 பொருட்கள், பல பொருட்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. இப்போ சிலது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, சிலது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, சிலது கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. பல்வேறு நிலைகள், பல்வேறு பிளேன். பல்வேறு பிளேன்னா வாட் ஐ மீன் இஸ் பிசிக்கல் பிளேன். இப்போ இது தரையில கிடக்குது, ஃபேன் மேல ரூப்ல இருக்குது, கேமரா எனக்கு நேரா இருக்குது. சோ பல்வேறு பிளேன்ல இருக்குது, பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் இருக்கிற பொருள் எல்லாம் வேறு வேறு பொருட்கள். கேமரா வேற, ஃபேன் வேறன்னு நான் எப்படி என்னால சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ரெண்டும் வேற வேற பொருள். அப்போ வேறு வேறு பொருட்கள் வேறு வேறுதான் என்று நீங்கள் உணர வேண்டுமானால் கொஞ்சம் நல்லா கீழே அப்சர்வ் பண்ணுங்க. இங்கதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. ஃபேன் வேற, மொபைல் வேற. ஃபேன் வேற, மொபைல் வேற. இந்த இரண்டும் வேறு வேறு பொருட்கள் தான் என்று நாம் உணர வேண்டுமானால் இந்த வேறு வேறு பொருட்களை நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ரெண்டையும் பார்க்கிற பொருள் ஒன்னா இருக்கணும். அந்த ரெண்டையும் ஒரே பொருள் பார்த்தா தான் இது வேற அது வேறன்னு சொல்ல முடியும். சப்போஸ் யூ ஜஸ்ட் இமேஜின், இந்த மொபைலை பாக்குற கண்ணு வேற, ஃபேனை பாக்குற கண்ணு வேறன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பாக்குற கண்ணு வேற, ஃபேனை பாக்குற கண்ணு வேறன்னு வச்சுக்கலேன். இப்படி வேற வேற கண்ணுனால நான் வேற வேற விஷயத்த பார்த்தா ஃபேன் வேற, மொபைல் வேறன்னு என்னால சொல்ல முடியுமா? முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உயிருள்ள பொருட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு கடவுள் ஒரு கண்ணு கொடுத்திருக்காரு, உயிரற்ற பொருட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு இன்னொரு கண்ணு கொடுத்திருக்காரு. அப்படின்னா உயிருள்ள பொருள் வேற, உயிரற்ற பொருள் வேறன்னு என்னால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுமா? முதல்ல ஐ கேனாட் டூ தட். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். பொருட்கள் வேறு வேறுனா இந்த பொருட்களுக்குள்ள இருக்கிற வேறுபாட்டை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பொருட்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன, பல்வேறு தலைமுறையில் இருக்கின்றன என்று நான் அறிய வேண்டுமானால் இந்த பொருட்களை பார்ப்பது ஒரே பொருளாக இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் ஒரே கண்ணு பார்க்குது. கண்ணு பார்க்கிறது யாருக்கு தெரியாது? காதுக்கு தெரியாது. ஏன்? கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியுமா நான் தான் பாக்குறேன்னு? கண்ணுக்கு நான் தான் பாக்குறேன்றது கண்ணுக்கு தெரியாது. காது என்ன பண்ணுது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ கண்ணு வேற ஒர்க் பண்ணுது, காது வேற ஒர்க் பண்ணுது, மூக்கு வேற ஒர்க் பண்ணுது, நாக்கு வேற ஒர்க் பண்ணுது, இந்த உடம்பு வேற ஒரு பணியை செய்கிறது. ஆனா இந்த 5 பொறிகளும் செய்வதை, வெவ்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன மாதிரி பொருள் இருக்கணும்? எஸ், யூ ஆர் ரைட். ஒரே பொருள் இருக்கணும். அந்த ஒரே பொருள் இந்த 5ஐயும் பார்த்தா தான் இந்த 5 வேறு வேறு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதனால இந்த 5ஐயும் அறிவது ஒன்றே ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 பொறிகளாலும் நான் வெவ்வேறு விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த 5ஐயும் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்பது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்றே ஒன்றை நாம் நனவு நான் என்று சொல்லுகிறோம். இப்படி வச்சு நம்ம இப்ப விழிப்பு நிலையில இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அறிகிறது எது? ஒன்றே ஒன்று. அந்த ஒன்றே ஒன்றை இப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்? நனவு நான் என்று சொல்லுகிறோம். Shall we call that way? நனவு நான். இந்த நனவு நானுக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போமே, அது ஏன் நனவு நான் சொல்லணும்? இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம்? விஸ்வா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறோம். இதுக்கு என்ன பேருங்க? விஸ்வா. சரி, இந்த நனவு நிலையில இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்கிறீர்களா? அது எதன் மூலமாக அறிந்து கொள்கிறீர்கள்? உங்களுடைய இந்த உடம்பின் மூலமாக. இந்த உடம்புக்கு பேரு அரு உடலுக்கு பேரு. இதை பத்தி நம்ம அடுத்த டெக்னிக்ல பார்க்க போறோம். பஞ்ச கோஷம் பத்தி பார்க்கும்போது இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். பட் now we will understand, இந்த வெளியில இருக்கிற கிராஸ் பாடி, வெளியில இருக்கிற இந்த உடம்பின் மூலமாகத்தான் நான் இந்த வெளி உலகத்தை அறிந்து கொள்கிறேன். இதுதாங்க நனவு நிலை. நனவு நிலையில ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இல்ல. Now we move on to 2வது நிலை.
கனவு நிலை. கனவு நிலைன்னா என்ன? கனவு நிலைங்கிறது என்னன்னா அதுக்கு பேரு சொப்னா என்று சொல்லுகிறார்கள். அப்ப சொப்னான்னா கனவு நிலை. சரி, என்னங்க கனவு நிலைன்னா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டீங்களா? நம்ம போய் படுக்க போனா நமக்கு நிறைய கனவு வருது இல்ல? எப்படிங்க அந்த கனவு வருது? இதெல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம ரிஷிகள், அருளாளர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நாம நனவு நிலையில இருக்கும் பொழுது இந்த 5 பொறிகளால் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் உள்ள வருது இல்லையா? இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும்? ஒரு விதமான பதிவை உண்டு பண்ணும். It creates, each and everything creates an impression. அந்த இம்ப்ரெஷனுக்கு பேரு வாசனா என்று சொல்லுகிறோம், சம்ஸ்காரம் என்று சொல்லுகிறோம், ஒரு பதிவு. அப்போ இந்த பதிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். இந்த பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. பொதுவா இது எங்க இருக்குன்னு சொல்றோம்னா நம்முடைய நினைவகம் என்று சொல்லப்படுகிற சித்தத்தில் இருக்கிறது. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மைண்ட் தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா மனம் பற்றி ஒரு 7 வீடியோ போட்டுக்கோன்னு ஒவ்வொரு சொல்றோம். அதை நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிறோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4னுடைய தொழில்பாடு உங்களுக்கு அப்பதான் புரியும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா தான் இப்ப நம்ம பேசுறதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதனால அட்லீஸ்ட் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடியாவது இந்த மனம் பற்றி அந்த 7 வீடியோவையும் கொஞ்சம் பாருங்க. Then you will understand what is மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு புரியும். பட் கமிங் பேக் டு கனவு நிலை. கனவு நிலைங்கிறது என்ன? நான் கனவு காணுகிறேன். கனவு எப்படி வருது? இதான் கேள்வி. கனவு எப்படி வருது அப்படின்னா நீங்க நனவு நிலையில் இருக்கும் பொழுது இந்த 5 பொறிகளின் மூலமாக என்னென்ன விஷயங்களை நீங்கள் அனுபவித்தீர்களோ, வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் you had out of these 5 sense organs, out of which some impressions are being created. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சம்ஸ்காரம்ங்கிறோம், அதைத்தான் வாசனான்றோம், பதிவுகள்ங்கிறோம். இதுதான் நமக்குள்ள இருக்கு, ரிஜிஸ்டர் ஆகி கிடக்கு. இப்போ கனவு படுத்தமா, படுத்தா என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா கை கால் எல்லாம் ஆஃப் ஆகுது. கை இப்ப எந்த வேலையும் செய்யறது இல்ல, கால் எந்த வேலையும் செய்யறது இல்ல. கண்ணேந்திரியம் ஆஃப் ஆயிடுச்சா? ஞானேந்திரியம் என்ன பண்ணுது? கண்ணே நீங்க மூடிட்டீங்க, கண்ணை மூடிட்டீங்க. காது அதுவும் ஆஃப் ஆகாது, இப்ப ஒர்க் பண்ணாது. இப்ப உங்களோட 5 பொறிகள் ஞானேந்திரியம் சொல்றோம், எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. மீன்ஸ் they all got switched off. இப்போ நீங்க உண்மையிலே இப்ப இந்த சுவிட்ச் ஆஃப்ங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப்? நீங்களே சொல்றீங்களா? கண்ணு நான் சும்மா மூடி இருக்கேன் டெட்ஸால், அதுக்காக நான் பாக்குறேன் எப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பார்த்தல் தான் என்னங்க? உங்க விழித்திரையில என்ன விழுதோ அதுக்கு பேர் தான் நாங்க பார்த்தல். இப்போ நம்ம படுக்கையில போய் படுத்துட்டு கண்ணை மூடிட்டோம் இல்லைங்க. கண்ணை மூடிட்டா விழித்திரையில இப்ப என்ன விழும்? இருட்டுதானே விழும். அப்ப நீங்க இருட்டுதானே பார்க்கணும். ஆனா கனவுல ஏதோ ஒரு பெரிய உலகத்தையே பார்ப்பீங்களே. அப்போ உங்களோட பிசிக்கல் கண்ணு ஒர்க் பண்ணல, உங்க பிசிக்கல் காது ஒர்க் பண்ணல. அதுக்கு என்ன ப்ரூஃப்? நீங்க உங்க பெட்ரூம்ல படுத்துருக்கீங்க, பட் ஹால்ல உங்க பையன் டிவி சத்தமா வச்சு அப்ப ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த சினிமா பாட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு காதுல விழுந்துதா? நீங்க தூங்க ஆரம்பிக்கும் போது இந்த சினிமா எல்லாம் கொஞ்சம் விழுந்தது, அதுக்கப்புறம் நீங்க தூங்கிட்டீங்கல்ல, கொஞ்சம் தூங்குற பிறகு அது ஏதாவது காதுல விழுந்துதா? தட் மீன்ஸ் உங்களோட பிசிக்கல் காதும் ஒர்க் பண்ணல. அப்போ உங்களோட பிசிக்கல் சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 அவுட்டு. உங்க கண்ணேந்திரியம் சொல்ற கை காது எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த என்ன தெரியுமா இருக்கும்? உள்ளுக்குள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 சொன்னோம்ல. அதுல மனம், சித்தம் இந்த 2 தவிர மீதி அந்த ஒரு புத்தி இருக்கு பாருங்க, அதுவும் அவுட்டு. புத்தியும் அங்க வேலை செய்யாது. நல்லா தெரிஞ்சுக்க. அகங்காரம் தான் இருக்கு. இப்போ now let us see what happens. கனவுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம இப்போ நனவு நிலையில என்னென்ன இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருந்ததோ அந்த இம்ப்ரெஷன்ஸ இப்ப மனம் என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ட் பண்ணுது. சினிமா ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்களா சினிமாவை, அது மாதிரி மனம் இப்ப என்ன பண்ணுது? ஏற்கனவே தன்னிடம் சித்தத்தில் இருக்கிற பதிவுகளை கொண்டு
ஒரு காட்சி உலகத்தை, கனவு உலகத்தை இட் ப்ரொஜெக்ட்ஸ். சினிமா தியேட்டர்ல எப்படி சினிமா ப்ரொஜெக்ட் ஆகும் அந்த ப்ரொஜெக்டர் மூலமா, அது மாதிரி ப்ரொஜெக்டட். அப்ப கனவுங்கிறது என்னன்னு தெரியுதா? கனவுங்கிறது உண்மையை சொல்ல போனா நாம எந்த காலத்திலயும் நனவு நிலையில அனுபவிச்சதுதான் இப்போ கனவா வருது, அல்லது அனுபவிக்க விரும்பியதுதான் கனவா வருது, அல்லது சில அனுபவங்களில் நீங்கள் என்ன எமோஷன்ஸ் பெற்றீர்களோ அது கனவா வருது. எப்போ? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்துல வேணாலும் நடந்திருக்கலாம், அதுதான் இப்போ கனவா வருது. இப்போ இந்த பதிவுகளை கொண்டு ஒரு உலகம் படைக்கப்படுகிறது. அந்த படைக்கப்பட்ட அந்த கனவுலக விஷயங்களை அறியும் நிலையைத்தான் நாம கனவு நிலை, சொப்னம் என்று சொல்லுகிறோம். அந்த கனவை பார்ப்பது எது? கனவு நான். அந்த கனவை யார் பார்க்கிறா? கனவு நான். கனவு ஒரு நான் இருக்குங்க, அந்த கனவு நான் தான் கனவை பார்க்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கலாமா? ஏன்னா நனவு நானுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்தோம். நனவு நானுக்கு விஸ்வான்னு சொன்னோம். இந்த கனவு நானுக்கு தைஜசர் அப்படின்னு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம். ஓகேவா? தைஜசர். எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஏன் இப்ப இருக்கிற நானே தான் அந்த கனவை பார்த்து ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். இப்ப இருக்கிற நானே அந்த கனவுலகத்தில் நடக்கிறதையும் பார்க்கறது உண்மையா இருந்தா, தூங்கி எழுந்திருச்ச பிறகு ஏன் நம்மால அந்த கனவை முழுசா சொல்ல முடியல? கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இருக்கிற இந்த நானே தான் அதையும் பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடாதா? ஏன் இதுக்கு பேரு நனவு நான்கிறீங்க? ஏன் அதுக்கு பேரு கனவு நான்கிறீங்க? இந்த நனவு நானே அந்த கனவை பார்க்கிறது என்று ஏன் சொல்லக்கூடாது? இட்ஸ் a குட் கொஸ்டின். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நனவு நான் என்ன பண்ணுது? நனவுல நடக்கிற எல்லாத்தையும் உங்களால கிளியரா சொல்ல முடியுதா இல்லையா? சீக்வன்ஷியலா உங்களால பேச முடியுதா இல்லையா? லாஜிக்கலா அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா? இதெல்லாம் நல்லா பண்ண தெரியுது இல்ல? அப்ப இதே நனவு நான் தான் கனவுலையும் இருக்கு, அதுதான் கனவையும் பார்க்குதுன்னா, அந்த கனவுலாம் முடிஞ்சு எழுந்த பிறகு இந்த நனவு நானால இந்த கனவு கண்டதை முழுசா தெளிவா கொகரண்டா சீக்வென்ஷியலா அப்போ அதனால கனவுல இந்த நனவு தான் கனவை பார்க்கிறது என்று சொல்ல முடியாது. அப்ப கனவுல இருக்கிறத யாரு பார்த்துட்டு இருக்கா? கனவுல இருக்கிறத கனவு நான் ஒரு நான் அங்க இருக்கு, அந்த நான் தான் பார்க்குது. அந்த கனவு நானைத்தான் நாம் தைஜச என்று சொல்லுகிறோம். உண்மையை சொல்ல போனா இந்த கனவு நான் அங்க பார்க்கறதெல்லாம் இந்த கனவு நானை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நனவே. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கனவுல பொறுத்த வரைக்கும் நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த கனவு நானுக்கு கனவில் நடப்பவை அனைத்தும் நனவே. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த நனவு நான் ஏன் கனவை பார்க்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. என்னைக்காவது நீங்க தூங்கும் போது நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட்டில் டிஜிஎமாக பணிபுரிகிற நெடுமாறனாகிய நான் இந்த நனவு நான் ஆகிய நான் இப்பொழுது என்னுடைய E2 கேரளா ரோட் வீட்டில் படுக்கை அறையில் ஒரு மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்து இந்த கனவை காண்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட யாராவது கனவு காண முடியுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் யாரு? நான் இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன்? ஒரு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இல்ல கீழே பாயில படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இப்படி படுத்து தூங்கி கொண்டிருக்கிற நான் தான் இப்படி ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறேன்னு கனவுலயே அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமா? அப்படி இருந்தா நனவு நான் அந்த கனவை பார்க்கிறது என்று சொல்லுவதில் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஆனால் யாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யாருக்காவது கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த நான் தான் இந்த கனவை கண்டு கொண்டிருக்கிறேன் உணர்வு இருக்குமா? நான் படுக்கையில படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு கனவு தான் வந்திருக்கு, கனவை தான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் உணர்வு வருமா? இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். கனவு என்பது கனவு நானை பொறுத்தவரையிலும் நனவே. விழித்து எழுந்த பிறகுதான் நான் கண்டது கனவு என்று அறிய முடியுமே ஒழிய
கனவு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அது கனவு என்று யாராலும் சொல்ல முடியாது. இதற்கு பெயர்தான் கனவு நிலை. இதுக்கு பேர் தான் நம்ம அந்த கனவு நானுக்கு ஒரு பேர் கொடுத்திருப்போம். அதுக்கு பேரு தைஜச அப்படின்னு பேரு கொடுத்திருப்போம். இப்போ இங்க பரு உடல் வேலை செய்யுதா யோசிச்சு பாருங்க. கனவுல எப்ப தெரியுமா வரும்? உங்க கண்ணு காது மூக்கெல்லாம் ஆஃப் ஆகணும். அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மைண்ட். இதெல்லாம் ஆஃப் ஆன பிறகுதான் மைண்ட் இந்த வேலையே ஆரம்பிக்கும். அப்போ வெளியில இருக்கிற பொறிகள் ஆஃப் ஆகணும். இன்ஃபேக்ட் புத்தி கூட அங்க வேலை செய்யாது. உங்களுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுதான், மனமும் சித்தமும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நனவு என்பது என்ன, கனவு என்பது என்ன, இரண்டுக்கும் உள்ள அந்த we have to compare these two. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. That we will take it up with the next class. இது கொஞ்சம் என்ன சொல்றது, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான். கொஞ்சம் நீங்க கீனா அப்சர்வ் பண்ணாதான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் கூறி, இப்போ வித் திஸ் we will stop. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன கண்டினியூ பண்ண போறோம்னா, நனவையும் கனவையும் கொஞ்சம் we will compare, ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாட் இஸ் வாட்னு ஒரு தெளிவுக்கு வருவோம். அது தெளிவுக்கு வந்த பிறகு we will talk about அந்த டீப் ஸ்லீப்னஸ், ஆழ்ந்த உறக்க நிலை ஒன்று இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மூன்றையும் வைத்து நான் யார் என்பதை கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்யலாம். With this, I like to close today's session. It's already time. அன்பர்கள் மக்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் பிரசன்ட் பண்ணாதீங்க. உங்க ஆடியோவை மியூட்ல போட்டு வைக்கணும். உங்க வீடியோ கேமராவையும் மியூட்ல போட்டு வைக்கணும். போன் பேராசிரியருக்கு பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் போன் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் அடுத்த வகுப்பு உதவும் காரணத்துக்காக இதை இப்பொழுது சொல்கிறோம் என்று கூறி, நான் இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். ஒரு just 10 minutes for question and answer session. We will have just 10 minutes. Yes, sir. Question and answer session. Yes, நம்ம இந்த கனவு நான் இருக்கு இல்லையா, கனவு நான்ல ஏற்பட்ட பதிவுகளை நம்மளால தெளிவா சொல்ல முடியுது. சாரி, நனவு நான்ல ஏற்பட்ட பதிவுகளை தெளிவா சொல்ல முடியுது. ஆனா கனவு நான்ல ஏற்பட்ட பதிவுகளை 100% நம்மளால சொல்ல முடியல. இது ரெண்டுக்கும் கவனிச்சிட்டு இருக்கிற மூணாவது நான் பொதுவான ஒரு ஆள் தானே. அந்த பொதுவான ஆளா இருக்கும்பொழுது அந்த ரெண்டு நனவு நான் அண்டு கனவு நான் ரெண்டுனுடைய பதிவுகளும் முழுமையா வெளிப்படுத்த முடியலையே, ஏன்? கேள்விக்கு பதில் கண்டிப்பா அடுத்த வகுப்புல உண்டுங்கய்யா. சரிங்கய்யா. அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா அடுத்த வகுப்புல உண்டு. சிவாயம். அடுத்த வகுப்புல பதில் வரலன்னா நீங்க மீண்டும் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லப்படும். சரிங்க சிவாயம். சுருக்கமா உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நனவு நான் எந்த உடலின் மூலமாக அனுபவிக்கிறது, கனவு நான் எந்த உடலின் மூலமாக அனுபவிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க. நன்றி சிவாயம். அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா. சிவாயம் ஐயா. தினேஷ் கடலூர். கனவு பற்றி சொன்னீங்கல்ல, அது எந்த ஜென்மத்திலயும் நம்ம எந்த ஜென்மத்திலயும் கனவா வரும்னு சொன்னீங்க. இன்னும் வந்து நம்ம அனுபவித்ததுதான் கனவு. ஆமா ஐயா. விரும்பத்தகாததும் கனவா திடீர்னு வந்துருக்குங்களே, அதுதான் ஏன் கேட்கிறேன். அதுதான் அடுத்த வகுப்புல இந்த நனவையும் கனவையும் கம்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒரு கருத்து வருது. Let us try to understand. கனவுங்கிறது என்னுடைய பதிவுகளின் விளைவுதான். பதிவுகள்ங்கிறது நான் அனுபவிச்சது மட்டும் இல்ல, அனுபவிக்க விரும்பியதும் அனுபவிக்க முடியாமல் போனதும் அது என்கிட்ட ஒரு ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தும். அதுவும் it will reflect. ஐயா காலம் விழுந்ததுங்களா? ஐயா விழுதுங்க ஐயா.
ஐயா கேட்டுறீங்க. சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. அதாவது சிக்னல் இருக்கு ஐயா, நேர்ல கேட்டுக்கிறேன் ஐயா. நல்லதுங்க ஐயா. Any other questions? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பத்தி சொன்னீங்க இல்லைங்க ஐயா. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் டைரக்ட் பண்றதும் அந்த நான் அது தனியா டைரக்ட் பண்ண முடியாது இல்ல, யாராவது அதை கமெண்ட் பண்ணாதானே பண்ண முடியும். இல்ல, that's what I told you. இந்த மைண்ட்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் which can see itself. அதுக்கு மட்டும் அப்படி ஒரு குவாலிட்டி இருக்கு, அது தன்னைத்தானே பார்க்க முடியும். A thought can analyze another thought. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த மைண்ட் ஹேஸ். அதனால என்ன பண்ணுது, மைண்டே தன்னைத்தானே ஆய்வு செய்து, அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஆனா இது வந்து நான் பண்ணல, நான் வந்து தனியா இருக்கு. ஆனா இந்த மனமே மனமை புரிந்து கொள்ளும் என்றால் ஏன் இன்னொரு நான் தேவைப்படுகிறது ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. அந்த கேள்விக்கு சுருக்கமா 2 பங்கு கொடுத்தோம். ஒண்ணு, இந்த ஆர்மிலை உறக்கம் இருக்குல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரிஞ்சிடும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ்ல we will discuss about deep sleep. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா பதில் வந்துடும். கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் டு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப கனவு தோன்றுவதற்கான காரணம் என்னங்க ஐயா? கனவு காண்பதற்கான காரணம் அந்த ஆழ்ந்த பதிவுகள் உங்களுக்கு ஒரு உலகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, மைண்டால ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அதுதான் கனவு. கனவு ஏன் வருது அப்படின்னா, நீங்க எத்தனையோ ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கீங்க, சில அனுபவங்களை பெற்று அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த ஜென்மத்திலே எடுத்துக்கீங்க, சின்ன வயசுல இருந்து எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப பயந்துருந்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இப்ப கூட அட் திஸ் ஏஜ் நமக்கு என்ன வரும், எக்ஸாம் கனவு வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா எனக்கெல்லாம் அப்பப்போ இந்த கனவு வர்றது உண்டு. ஈவன் அட் திஸ் ஏஜ், இப்போ ஆல்மோஸ்ட் 60 ஆக போகுது. அட் திஸ் ஏஜ் ஆல்சோ எப்பயாவது வந்து என்ன ஆகும், திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் நான் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு ஒரு கனவு வரும். அதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா தான் போகும். நீ நாளைக்கு வந்து மேத்ஸ் நினைச்சிட்டு மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, பட் நாளைக்கு மேத்ஸ் இல்லடா, நாளைக்கு சயின்ஸ்டா, ஐயோ சயின்ஸ்ல நீ வந்து பிசிக்ஸ் படிச்சிருக்கடா, பட் நாளைக்கு நீ கெமிஸ்ட்ரி படிக்கலையடா, என்னடா பண்ண போற. இந்த அளவுக்கு மைன்யூட்டா தான் கனவு வருது. அப்போ இது ஏன் இந்த கனவு வருதுன்னா, நீங்க இந்த எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஏற்கனவே பயந்துருக்கிறீங்க. அந்த பயம் என்ன ஆகிருக்கு, உங்க மனசுக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்து இருக்கு. அது என்ன பண்ணுது, ரீப்ளே ஆகிட்டே இருக்கு. அப்பப்போ வரும், ஒரு 6 மாசம் ஒரு தடவை, எப்பயாவது. அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, அது எப்பயாவது அது கனவுல வருது. அவ்வளவுதான் விஷயம். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சிவானந்தன். வணக்கம் சிவானந்தன். இப்ப கனவுகளுக்கும் வினை கொள்கைக்கும் அப்ப சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க, சொல்ல வரீங்களா? ஆமாங்க ஐயா. ஏன்னா உங்களோட வினையினுடைய பயன் தானே பதிவுகள். சரி, ஏதோ ஒரு வினை செஞ்சிருக்கிறீங்க, அந்த வினைக்குரிய பயன் தானே. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இட் வில் ஹேவ் a very strong impression. ஆமா, உங்களோட வினைக்கும் உங்களோட கனவுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்குங்க. சரிங்க ஐயா. நல்லதுங்க. அப்ப இந்த கனவுகள் காண்பதால வந்து சங்கீத சாகித்யமோ அல்லது பதார்த்தமோ அதுல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கனவுக்கு அதுக்கு அந்த மாதிரி வினைக்குள்ளிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா, அதாவது இப்படி சொல்லாங்க. அதாவது லா ஆஃப் கர்மாவுக்கு கனவுல வேலை இல்லைங்க. கனவு வர்றதுக்கு வேணா உங்களுடைய கர்மா காரணமா இருக்காமே ஒழிய, கனவுல நீங்க என்ன பண்ணல, புத்தி ஒட்டல. அதனால நீங்க வந்து கனவுல வந்து நீங்க யூ ஆர் நாட் ஏர்னிங் எனி கர்மா. நீங்க அங்க போய் வேற எதுவும் புது கர்மா தான் நீங்க பண்ணல. ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வினை என்றால் என்னன்னா,
மனமொழி மெய் முன்று கண்ணகா செய்வது வினைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல மனதால் பண்ண தப்பு சில சமயம் கனவா போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பட் அதுக்கு பெரிய சான்றுகள் என்னால இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நீங்க எந்தெந்த ஜென்மத்துல நீங்க மனசால யாருக்காவது நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கனவா உங்க தூக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. பட் அது எனக்கு இது வரைக்கும் அதுக்கு பெரிய சான்று எதுவும் கிடைக்கல. அப்போ கனவுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது அந்த கனவு வந்துட்டு போறதுனால என்ன நடக்கும்னாங்க, அது நம்ம நாளைக்கு பேச போறோம். அதாவது நீங்க சில வாசனாஸ் இருக்குல்ல, அந்த சில வாசனாஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கொஞ்ச தடவை அந்த கனவு போயிடுச்சுன்னா அந்த வாசனாவே எரேஸ்ங்கிறாங்க. அதுக்கு சான்று இருக்கு. சில இம்ப்ரெஷன் இதுல பதிஞ்சிருச்சு, ஏற்கனவே பதிஞ்சு போச்சு. அந்த இம்ப்ரெஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் நமக்கு கனவா முடிஞ்சிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் வாசனா போயிடணும். சில கனவுகளை இந்த மாதிரி கனவு வந்தது, இந்த மாதிரி போச்சு சில பேர் பயப்படுறாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்புக்கு தேவையில்லை அல்லவா? இல்ல, அதுதாங்க. இப்போ கனவுங்கிறது எதனால வருதுன்னா, நீங்க ஏற்கனவே அப்படி பயந்துருக்கிற அனுபவம் அந்த பயம் வருது. இப்போ அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ எக்ஸாமுக்கு நான் பயப்படலைங்க, இது சின்ன பிள்ளைங்க நடந்ததுனால என் மனசுல ஆழ புரிஞ்சிச்சு, அது கனவா வந்துட்டு இருக்கு. இது என்ன ஆகும்னா, மேபி இது ஒரு 10 தடவை 15 தடவை ஒரு 100 தடவை வந்த பிறகு இந்த எக்ஸாம் கிளியர்ங்கிற அந்த வாசனை என்கிட்ட கழந்துடும்ன்றாங்க. சோ மேபி ஆஃப்டர் இந்த 60 இயர்ஸ் கழிச்சு, இல்ல மேபி இன்னொரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த கனவுல திருப்பி வராது, இந்த எக்ஸாம் கிளியர்ங்கிற கனவுல திருப்பி வராது. இப்ப ஏர்லி மார்னிங் அந்த கனவு பரிசுன்ற மாதிரி நம்பிக்கை எல்லாம் தேவையில்லைன்றீங்க. ஆமா, அதெல்லாம் சான்று இல்லைங்க. அதுக்கெல்லாம் சான்று இல்லை. நல்லது, நன்றிங்க, வணக்கம். ஐயா, இறைவன் கனவுல சொன்னார், இது செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றாங்களே. இல்லைங்கய்யா, அதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். அது உங்களோட பதிவு. கடவுளோட பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நீங்க ரொம்ப ஆழ்ந்து நீங்க அதை உங்க மனசுக்குள்ள ஏற்றினீங்கன்னா அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் நடக்கும். அவ்வளவுதான். கனவுக்கு பேஸ் என்னங்கய்யா? கனவுக்கு பேஸ் உங்களுடைய ஆழ் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அருளாளர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்க சேர்க்கக்கூடாது. அருளாளர்களுக்கு சேர்க்க கனவுல கடவுள் சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேடி அவருக்கு நீ உதவு அப்படின்னு அந்த இருக்கிற பக்தர்கள் சொல்றாரு. பக்தர்கள் அடுத்த நாள் அவருக்காக வெயிட் பண்ணாங்கிறத நம்ம நிறைய படிக்கிறோம். அது வேற. நீங்க அதை கொண்டு இதோட இது பண்ணாதீங்க. அது அருளாளர்கள் தொடர்பாக இறைவன் நடந்துகிற சில விஷயங்கள், அது வேற. அது விட்டுடுங்க. அந்த சாதாரணமான அளவுல பேசிட்டு Yes. சரி, கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்யலாமா? நல்லதுங்கய்யா. நம்ம இப்போ ஓபன் தான் நிறைவு செய்கிறோம். சுற்றம்பலம் கல்ல பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் நிலையா பிழையும் மின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. ஆழித்தடுந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏறிய மங்கை வாழ்க, யாகைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாடும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாகும். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாகும். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாகும். சித்தம்பரம்.